இந்த பொண்ணு வந்து உடனே அப்பா ரொம்ப இடையூறாக இருக்காங்க நமக்கு, நம்ம இப்படி பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பிச்சிட்டா நம்ம ஃப்ரீயாக நம்ம பாய் ஃப்ரெண்டோட பார்த்துக்கலாம். நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ், அதாவது குடிக்காத பெண்களுக்கும் கணவருடைய விந்து மூலமாக அந்த ஆல்கஹால் உள்ளே வந்து அவங்க வந்து ஒரு கல்லீரல் நோய்க்கு ஆளாக்கப்படுறாங்க. எனக்கு எங்கள் வீட்டில் என்னோட மச்சாந்தாருக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகிறக்கு படிக்கிறாங்க, நல்லபடியாக படிக்கட்டும், நல்லா இருக்கட்டும். ஆனால் நிவேதா வந்து போகக்கூடாது, நிவேதா வந்து வெளியில் போகக்கூடாது. ஏன்னா குழந்தை பார்த்துக்கிற கால் இல்லை. நீ பழைய மாதிரி பேங்க்கே போமா, நான் ஏன் திரும்ப பேங்க்கே நான் போவேன், அது யார் முடிவு பண்ணும், நானா என் மச்சாந்தாரா? ஆடை சுதந்திரம் வந்து கம்மியாக ட்ரெஸ் போடுறதுக்கான சுதந்திரம் கிடையாது, ட்ரெஸ்ஸு போடுறதுக்கான சுதந்திரம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டு. என்னுடைய பொண்ணு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து போல்டாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த பொண்ணை வந்து நான் போல்டாக வளர்த்துட்ருக்கேன். ஆனால் நான் கொடுத்த அந்த சுதந்திரத்தை அந்த பொண்ணு திரும்ப என்னையே வந்து நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் செய்வேன் அப்படிங்கும் பொழுது நான் என்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஏன் ஆண் மட்டும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கான்? அவனுக்கு ஏன் அந்த கஷ்டம்? ஈக்குவலாக ஃபினான்ஸை ஷேர் பண்ணுங்க. ஆண் நீ வேலைக்கு போ, நானும் வேலைக்கு போகிறேன். அனுஜ் டைல்ஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இன்னைக்கு வா தமிழா வா நிகழ்ச்சியில் பேச போகிற தலைப்பு பெண்ணுரிமை எல்லை மீறுகிறது என்பவர்கள் வெர்சஸ் பெண்ணுரிமை முழுமை அடையவில்லை என்று சொல்பவர்கள். நம்மளிடையே 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. வழக்கறிஞர் சரண்யா அவர்கள், இன்னொருவர் யூடி டிசைனர் பிளவுஸ் நிறுவனர் சுமதி அவங்க வந்திருக்காங்க. லாயரா இருந்துட்டு அவங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். ஆண்களுக்கு தப்பு நடக்குது, இதை நாங்கள் யாரும் இல்லைன்னு ஒத்துக்க தப்பாவே சொல்ல வரல. பெண்களுக்கு தப்பா நடக்குதா இல்லையா சார்? எது சார் அதிகமான சதவிகிதம்? ஒரு கேஸ், ஒரு பர்சன் வந்து உள்ளே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, 5 இயர்ஸ் கழிச்சு இல்லை இவர் அக்யூட் விடுதலை பண்ணிடுறாங்க. அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க பொண்ணே வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹைதராபாத்தில் நடந்தது. பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா, அப்பா கண்டிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து உடனே அப்பா ரொம்ப இடையூறாக இருக்காங்க நமக்கு, நம்ம இப்படி பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பிச்சிட்டா நம்ம ஃப்ரீயாக நம்ம பாய் ஃப்ரெண்டோட பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து யூஸ் பண்ணுது, லாவை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல அந்த பொண்ணு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணியிருக்கா. ஸோ நான் எல்லா பெண்களுமே அக்வைசேஷன் பண்ணல, நான் சில பெண்கள் இருக்காங்க, எல்லா ஆண்களுமே நல்லவங்கன்னு நான் சொல்ல, சில ஆண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஒரு சின்ன விஷயம் நடக்குது, உடனே அவங்க சொல்கிறாங்க ஆண்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு சட்டம் இல்லை, ஆண்களுக்கு பாதுகாப்பு சட்டம் வேணும். ஆனால் பெண்களுக்கு இன்னும் அதிகப்படியாக அந்த பாதுகாப்பு சட்டத்தில் இன்னும் நிறைய ஷரத்துகள் சேர்க்கணும். ஏன்னா நிறைய பொண்ணுங்க வந்து சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க. அவங்க மாமியார் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயம், மாமனார் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயம். இதுதான் சார் நடக்குது. முதல்ல பொண்ணு வீட்டில் போய் முதல்ல மிரட்டுறாங்க, முதல்ல கேஸை வாபஸ் வாங்கு. எத்தனை வீட்டில் முதல்ல கேஸ் கொடுக்குறாங்க, அவங்க லாயர் தானே. அதாவது பெண்களுக்கான கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணாக உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. அதன் மூலியமாக பாதிக்கப்படுறது அந்த பக்கம் ஆண்களும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பெண்ணுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க கல்யாணம் ஆன போனாட்டியும் கடனை ஏற்றுக்க மாட்டாங்க, அப்பா அம்மாவை வந்து பார்த்துக்க மாட்டாங்கன்ற குற்றச்சாட்டு வச்சாங்க பெண்கள் மேலே. கட்டிட்டு போன இடத்துல அவங்க ஹஸ்பண்டோ அவங்க மாமியாரோ இதுக்கு உரிமை கொடுப்பாங்களா? நீங்கள் ஒரு 2 நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும்னா எல்லாரும் பர்மிஷனும் கேட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்க ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கடனை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க வீட்டில் விடுவாங்களா, இல்லை அவங்க வாழ்க்கையை விட்டுட்டு வந்து இங்கே செய்யணுமா? இதுக்கான கேள்வி நான் கேட்குறேன். அவங்க அதை செய்யணும்னா அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து தான் இங்கே செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த பொண்ணு அந்த போன வீட்டில் வாழணும்னா அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும், அவங்க சொல்கிற இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த உரிமை இல்லைன்றதை நாங்கள் எங்கள் பேச வந்திருக்கோம். இதெல்லாம் மீறப்படுது, இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஃபெமினிஸ்ட்டுங்கிற பேரில். அது ஆண் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. யூ ஆர் ஆல் எகென்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறாங்கல்ல, எங்களுக்கு எதிராக உட்காந்துட்டு எங்களுக்குள்ளே ஒரு எதிரி இருக்காங்கன்னு சொல்லி உங்களை கையை காமிச்சு ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. இவங்க சொன்ன கருத்தில் எந்த கருத்தில் நீங்கள் எல்லாம் முரண்படுறீங்க? நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ், அதாவது குடிக்காத பெண்களுக்கும் கணவருடைய விந்து மூலமாக அந்த ஆல்கஹால் உள்ளே வந்து அவங்க வந்து ஒரு கல்லீரல் நோய்க்கு ஆளாக்கப்படுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? நான் குடிக்கலப்பா, எனக்கு கட்டிங் தெரியாது, மிக்சிங் தெரியாது, எதுவுமே தெரியாது, நான் ஏன் அந்த நோய்க்கு ஆளாக்கப்பட வேண்டும்? எனக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை நான் ஒதுக்கி வைக்கிறேன், ஆனால் என் கணவருக்கு அந்த கெட்ட பழக்கம் இருக்கிறது மூலமாக அந்த நோய் நான் வாங்கிக்கிறேன். அதாவது பக்கத்துல நின்று நம்ம சுவாசிச்சா நம்ம எப்படி பாதிக்கப்படுகிறதோ அதே மாதிரி குடிச்சிட்டு வரவங்களும் இதனால பாதிக்கப்படுதுன்னு சொல்றீங்க. இந்திய ஆண்கள் வந்து எவ்வளவு பேர் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோராயமா நம்ம சொல்லுவோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பொதுவா ஒரு 40-50% குடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
ஆனால் உண்மையான புள்ளி விவரம் நம்ம நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே சொல்கிறது, இந்திய ஆண்கள் 15 வயதுக்கு மேற்பட்ட இந்திய ஆண்கள் 20% பேர் மட்டுமே குடிக்கிறார்கள். இந்திய அளவில் பெண்கள் 1% பேர் தான் குடிக்கிறாங்க. 1% பற்றி பேசிட்டு இருக்கோம். 99% பெண்கள் குடிக்கல. அதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க, சூசைட் ரேட் எடுங்க, 70%க்கும் மேல ஆண்கள். அப்ப வந்து அதை பத்தி ஏன் யாருமே பேச மாட்டீங்க? அதை பத்தி ஏன் நியூஸ்லாம் போட மாட்டீங்க? தனியா மென்ஸ் ரைட்ஸ்க்காக ஏதாவது கிளப்ல சேர்ந்திருக்கியாப்பா நீ? கூடிய சீக்கிரம் எப்போ? அதுதான் கேள்வி. ஆல்ரெடி இருக்கு. அவங்களுக்கான போராட்டங்கள் எல்லாம், ஆண்களுக்கான உரிமைகளுக்கான போராட்டங்கள் எல்லாம் எங்க இருக்கும்னா, ஒரு பெண் தனக்கான உரிமையை பேசும் பதிவுகளுக்கு கீழே மட்டும்தான் ஆண்களுக்கான உரிமையை அவங்க பேசுவாங்க. ஒரு நியூஸ் வெளியாகுது சார், ஒரு 14 வயசு பையனை வீடு புகுந்து ஒரு பெண் வந்துட்டு டீச்சரோ அபியூஸ் பண்ணிட்டாங்கன்னா, கமெண்ட்ல நான் அடிச்சு சொல்றேன், நான் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டியதுன்னு ஒரு பையன் கமெண்ட் பண்றான் சார். எத்தனை பொண்ணுங்க கமெண்ட் பண்ணுது, இது ஒரு அபியூஸ் பா, இந்த இடத்துல நீ இப்படி பேசக்கூடாதுன்ட்டு. அதுல நான் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டியதுன்னு பேசுற எல்லா ஆண்களா இருக்காங்க. எப்படி பேசுறீங்க? நீ அங்க போய் சண்டை போடுப்பா. ஆனஸ்டா ஒன்று சொல்றேன், என்னன்னா நீங்கள் சொல்கிறீங்களே, அதாவது ஆப்போசிட் சைடில் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், ஆணாதிக்க சிந்தனையை தான் நாங்கள் எதிர்க்கிறோன்னு. அதை கரெக்டாக செஞ்சால் நல்லாயிருக்கும். செய்கிற பர்சனை பர்டிகுலராக நீங்கள் ஆள் கட்டி இவர் இந்த மாதிரி செய்கிறார், இவன் இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் அவரை எதிர்க்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒட்டுமொத்த ஆண்களையும் பல பேர் குறை சொல்லும் போது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நானும் இந்த விஷயங்கள்லாம் ஒத்துக்கிறேன். அப்போ ஏன் எல்லாரும் என்னையே சேர்த்து சொல்கிறாங்க, ஏன் ஆல்வேஸ் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க? அப்படி ஒரு ஃபீல் ஆகுது யங்ஸ்டர்ஸ்க்கு. அதனால தான் உங்களுக்கு இருக்கிற எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் அதை சொல்கிறத இந்த பர்சன் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தெளிவாக கரெக்டாக இருக்கும். இனிமேல் எந்த ஆண் செய்கிறாரோ அவரை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுங்க. நீங்கள் போடும்போது இனிமேல் எந்த பெண் அது மாதிரி செய்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் நீ குறிப்பிட்டு போடணும். எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ணி நீங்கள் பேசாதீங்க. நான் சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர் சார். நான் முன்னாடி ஒரு பேங்க்ல வேலை பார்த்தேன். இப்போ நான் மீடியாவில் இருக்கேன். எனக்கு எங்கள் வீட்டில் என்னோட மச்சாந்தாருக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களோட ஒய்ஃப் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு படிக்கிறாங்க. நல்லபடியாக படிக்கட்டும், நல்லா இருக்கட்டும். ஆனால் நிவேதா போகக்கூடாது. நிவேதா வெளியில் போகக்கூடாது. ஏன்னா குழந்தை பார்த்துக்கிற கால் இல்லை. நீ பழைய மாதிரி பேங்க்கே போமா. நான் ஏன் திரும்ப பேங்க்கே நான் போவேன். அது யார் முடிவு பண்ணும்? நானா என் மச்சாந்தாரா? என் வீட்டுக்கார் சொல்லலாம். ஏன்னா நான் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கேன், வீட்டை எதிர்த்துட்டு பண்ணியிருக்கேன். பெண்கள் நல்லா படிச்சிருக்காங்க சார், அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது சார். அதை வச்சு நாங்கள் பொழைச்சிக்கிறோம். நீங்கள் சொல்லாதீங்க, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. எங்களுக்கு தெரியும். எங்கள் மாமியார் ஒரே ஒரு கேள்வி தான், மீடியா போயிட்டு வா, தாராளமாக போ. திருப்பூரில் போன வாரம் ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு, ஏன் குழம்பு வைக்காமல் போனேன்? நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், குழம்பு வைக்கிறத விட முக்கியமான நிறைய வேலைகள் இருக்குது, அதுதான் எனக்கு முக்கியம். வேணா நீவே சமைச்சு சாப்பிட்டுப்பான், நான் குழம்பு வைக்காம தான் போவேன் அப்படின்னு. அப்போது சுற்றி 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 நீ சமையல் பண்ணல, நீ வீட்டை நீட்டாக வச்சுக்கல, நீ பையனுக்கு சோறு கொடுக்கல, சுற்றி சுற்றி ஏன் அதுக்குள்ளேயே எங்களை அடக்குறீங்க? எங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குல்ல. ஏதோ ஒரு வகையில் நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன், ஒரு 3 டிகிரி கொஞ்சம் படிச்சிருக்கேன் நானும். அப்போது ஏதோ ஒன்று எனக்கும் தெரியும்ல. எல்லா இடத்துலையும் ஏன் ஒரு மாமியாரோட இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை வீட்டோட ஒரு மூத்த தலைவன்கிற இன்ஃப்ளூயன்ஸோ, அப்படி இல்லைனா நீ ஒரு சிட்டி பொண்ணு, நீ வில்லேஜில் வாழ மாட்ட, நீ அட்ஜஸ்ட் பண்ண மாட்ட, நீ அடங்காப்பிடாரி, நீ ஃபெமினிசம் பேசுவேன், ஏன் அதை வச்சு என்னை கொட்டுறீங்க? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ண வார்த்தை என்னன்னா ஃபெமினிசம். என்னன்னா நான் அந்த பொண்ணுக்கு எந்த ஃப்ரீடமே கொடுக்கல. நான் உன்னை லவ் பண்ணேன்னா கல்யாணம் பண்ணி குழந்தைன்னு சொல்லி அந்த ஒரு சர்க்கிளில் தான் இருக்கணும், எனக்கு இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அங்கங்கே சுற்றணும், அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்டான்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்ணி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போது எனக்கு எல்லாம் தெரியும், நான் என்னுடைய வேலையை நான் பார்த்துக்க முடியும், எனக்கான சாய்ஸை நான் எடுத்துக்க முடியும், நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. தங்களை விக்டிம் ஆக்கிக்கிறதுக்காக இவங்க இந்த கார்டு ப்ளே பண்ணுறாங்களா, இல்லை ட்ரெண்டிங்கில் வரணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்களா? இந்த ஃபெமினிசம்னு ஒன்று பேசினா இந்த சொசைட்டி எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, எனக்கு அது ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, அதுக்காக பேசுகிறாங்களா? அவங்களோட இயலாமை, வேற ஒண்ணுமே கிடையாது. இயலாமை வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நான் வரணும், நான் படிக்கணும், நான் பெரிய மினிஸ்டர் ஆகணும்னா நான் தான் படிக்கணும். வேற யாரும் எனக்காக ஹெல்ப் பண்ண முடியாது, ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்க தான் அந்த டீம். இப்போ என் ஃபேமிலி இருக்கு, என் குழந்தைங்களை நான் பார்த்துக்கணும். இப்போ என் ஹஸ்பண்ட் பார்த்துக்க முடியாதா, சரி நீ பார்த்துக்காத நான் பார்த்துக்கிறேன், அது என்னோட ரத்தம் தானே, அப்போ நான் தானே பார்க்கணும், அவ்வளோதான். இது யாரும் எனக்கு இப்போ நீ போகாத ஆஃபீஸ்க்கு நான் பார்த்துக்கிறேன் போது முடியாது, நான் போனால் தான் 2 பேருக்கு ஃபீஸ் கட்ட முடியும்னா நான் போவேன். அது நீ டிமாண்ட் பண்ணனா முடியாது, நீ வேண்டாம் போயிடு, நான் பார்த்துக்கலான்னு என்னால் முடியும் தானே. 2 குழந்தைங்களை வளர்க்க என்னால் முடியணும்னா நான் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுவேன். இப்போ எல்லாரும் வரவும் செய்கிறாங்க தைரியமா. ஒன்று அப்சர்வ் பண்ணும்போது இங்கே இருக்கிற பெண்கள் அனைவருமே பேசுறது குடும்பத்தை தாண்டி இது வரைக்கும் பேசவே இல்லை. பெண்கள் என்னாலே குடும்ப அமைப்பு, குடும்பத்தை சார்ந்து, குழந்தைகளை சார்ந்து, கணவனை சார்ந்து, அவர்களுடைய பெற்றோர்களை சார்ந்து தான் இருக்க தவிர இவங்களாம் எப்போ சமூகத்துக்கு வர போறாங்க, இவங்களாம் எப்போ அரசியல் வர போறாங்க? குடும்பத்தை தாண்டி பெண்களால் யோசிக்க முடியல. அவ்வளோ
பந்தம், பாசம், அன்பு, அரவணைப்பு இதில் கட்டுப்பட்டு இருக்காங்க. கட்டுப்பாடு, சுதந்திரம் இல்லை. குடும்பம் என்பது பெண்ணை அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்கு. நான் சிங்கிள் பேரண்ட்டு. என்னுடைய பொண்ணு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து போல்டாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த பொண்ணை வந்து நான் போல்டாக வளர்த்துட்ருக்கேன். ஆனால் நான் கொடுத்த அந்த சுதந்திரத்தை அந்த பொண்ணு திரும்ப என்னையே வந்து நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் செய்வேன் அப்படிங்கும் பொழுது நான் என்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இப்போ நான் வந்து சிங்கிள் பேரண்ட், லாஸ்ட் இயர் தான் ஹஸ்பண்ட் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நான் எல்லா விதத்துலேயும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொன்றும் பார்த்து நான் செஞ்சிகிட்ருக்கிறேன். பட் அந்த பொண்ணு வந்து இந்த சோசியல் மீடியாக்குள்ளேருந்து பாய் ஃப்ரெண்டு இருந்தால் தான் அவங்க கெத்து அப்படிங்கிற ஒரு சொசைட்டிக்கு அந்த பொண்ணு தள்ளப்படும் பொழுது அதனுடைய நான் கொடுக்குற சுதந்திரத்தை அந்த பொண்ணு மீறுதா இல்லை மீறலையா சார்? ட்ரெண்டிங்காக ஃபெமினிசம் பேசுகிறாங்களா? ட்ரெண்டிங்காக ஒரு இஷ்யூவை பெண்ணியம் சார்ந்த விஷயமாக மாற்றுறாங்களா? ட்ரெண்டிங்காக யாரும் பண்ணுறதில்ல, பேஷனுக்காகவும் யாரும் பண்ணுறதில்ல. நான் பார்த்த விஷயங்கள், நான் அப்சர்வ் பண்ணுறது இன்செக்யூரிட்டி. நான் ஒரு விஷயத்தை வந்து இப்போ நான் பண்ணிட்டேன், திருப்பி என்னை நீங்கள் பேக்கில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் இப்போ ஃபார்வர்ட் வந்துட்டேன், ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் 50%. திருப்பி நீங்கள் என்னை அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ திருப்பி நான் அந்த விஷயத்தை புகுத்துக்கிட்டே இருந்தால் தான் என்னை நீங்கள் திருப்பி அந்த இடத்துல கொண்டு போய் விட மாட்டீங்க. அந்த இன்செக்யூரிட்டின்ற ரீசனுக்காக மட்டும்தான் எல்லாருமே வந்து அப்போ கொடுங்க மேலே. ஏன்னா இன்னைக்கு வலைத்தளங்கள் அடிச்சுக்கிறதே வந்து பெண்ணியம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக பெண்கள் குரல் கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து நீங்கள் பெண்ணியத்தில் எப்படி சேர்த்துவீங்க, இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் விக்டிங் கார்டு ப்ளே பண்ணுறீங்கன்னு அதே ஒரு பெண்ணியம் சார்ந்து பேசக்கூடியவர்களாக பெண்கள் தான் நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம் இல்லையா? அதுக்கு தான் அந்த கேள்வியை கேட்குறேன். படங்கள் எல்லாம் வந்து ஆப்ஜெக்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க, இந்த ஐட்டம் சாங் வைக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி பெரும்பான்மையாக சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க. ஆனால் அதே இவங்க வந்து ட்ரெஸ் பண்ணுறாங்க இல்லை இவங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்க ட்ரெஸ் பண்ணுறது அவங்களோட சுதந்திரம்னு சொல்கிறாங்க. இந்த பக்கமும் பேசுறாங்க, அந்த பக்கமும் பேசுறாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த ஆக்ட்ரஸ் வந்து அதை விருப்பப்பட்டு தானே நடிக்கிறாங்க. அப்ப மட்டும் ஏன் உங்களுக்கு பெண் சுதந்திரம் வந்து இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? ஏன் எதிர்த்து பேசுறீங்க? ஒண்ணு இந்த பக்கம் நில்லுங்க, இல்லை இந்த பக்கம் நில்லுங்க. நடுவில் நின்னா லாரி அடிச்சு. ஸோ அதுதான் சொல்றேன். ஆடை சுதந்திரம் வந்து கம்மியாக ட்ரெஸ் போடுறதுக்கான சுதந்திரம் கிடையாது, ட்ரெஸ்ஸு போடுறதுக்கான சுதந்திரம் 1848 ஆரம்பிச்சது அது. ஓகே, அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மேலாடை போட்டால் அதாவது வரி செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. அதிலிருந்து போராடி நாங்களும் ட்ரெஸ் போட்டுக்குவோம் அப்படின்னு வந்தது தான் ஆடை சுதந்திரம். இப்போ அங்கே கம்மியாக போட்டாலும் சொல்கிறீங்க, மேலாடை போட்டாலும் வரிங்கிறீங்க. இப்போ பெண்களுக்கு எது தான் சுதந்திரம்? இன்னொன்று முளைவரி சட்டம்னு இருந்துச்சு, அது என்னன்னு தெரியுங்களா? நீ சொன்னேல ஃபெமினிசம் 1920s ஆரம்பிச்சது. எதுக்காக? குடிக்கிறதுக்காக கிடையாது. 1848 ஃப்ரான்ஸில் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து வாக்குரிமை கொடுத்த முதல்ல மார்ச் 8, 1848 அதுதான் விமென்ஸ் டேன்னு கொண்டாடப்பட்டது. ஓகே, அதுக்கப்புறமா தான் ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறது நீ சொல்கிற பாயிண்ட்டு. அது வந்து சில ஸ்டேட்ஸில் வரி கட்டிகிட்டு இருந்தாங்க, நாங்களும் மேலாடை போடுவோம், எங்களை மேலாடை போடுறதுக்கான உரிமை கொடுங்கன்னு கேட்டது தான் ஆடை சுதந்திரம். நீ சொல்கிறது கிடையாது ஆடை சுதந்திரம். எதை ஆடை சுதந்திரம் பேசுகிறீங்களோ அதே வந்து ஒரு ஆக்ட்ரஸ் பண்ணும்போது அது ஆப்ஜெக்டிஃபிகேஷன் இப்படிலாம் பண்ணுறாங்களே கல்ச்சருக்கு அகேன்ஸ்ட் நீங்களே பேசுகிறீங்க. அது எங்களுக்கு புரியல. யாருப்பா பேசுகிறேன்? ஆமாப்பா, ஃபெமினிஸ்ட் தான்ப்பா ஆப்ஜெக்டிஃபிகேஷன்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் ஃபிலிம் ஸ்டடீஸ் எடுத்தீங்கன்னா சார், ஃபிலிம் ஸ்டடீஸ் ஃபிலிம் ரிலேட்டட் போனீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து ஆப்ஜெக்டிஃபிகேஷன், ஒரு ஆணின் பார்வையில் தான் வந்து ஒரு பெண் வந்து சினிமாவில் காட்டப்படுகிறாள், அதுதான் ஆப்ஜெக்டிஃபிகேஷன். இந்த ஐட்டம் சாங்ஸ்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்லி தான் பெரும்பாலான பெண்ணியவாதிகள் பேசுகிறாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு அதில் நடிக்கும் அந்த ஆக்ட்ரஸுக்கு ஆடை சுதந்திரம் இல்லையா? அதுதான் என் கேள்வி. மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் வந்து ஐட்டம் சாங் வைக்கிறதே ஓகே, நல்ல ஒரு ரீச் இருக்குது அப்படின்றதுக்கு. மோரோவர் அந்த இடத்துல நடிக்க போகிறவங்க அவங்க அது ஒரு ப்ரொஃபஷனாக போகிறாங்க, அது அவங்களோட தொழில், அவங்க அந்த இடத்துல வந்து உள்ளாக்கப்படுறாங்க தான். இப்போது விருப்பம் நாம் வந்து வெளியே போகிறதுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது வேறு, என்னோட தொழிலில் நீ இப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல நீ பொசிஷனில் இருக்க முடியும்னு சொல்லும்போது அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்காது. இவ்வளோ பெரிய படம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, அப்போ அவங்க வந்து ஓகே நம்ம அங்கே டேரக்டராக இருக்கும் போது அவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு ஏதோ ஒரு இடத்துல முன்னேறி போயிட மாட்டோமா? அவங்களையுமே அந்த இடத்துல உள்ள தள்ளப்படுறோம். கேட்குறாருன்னா அப்படி அவங்க தொழில் ரீதியாக அவங்க வாய்ப்புக்காக நீங்கள் போகலை, தொழில் ரீதியாக ஒரு வேலை செய்யும்போது அதுக்கு ஏன் அப்படி ஒரு விமர்சனத்தை நீங்கள் வச்சு அவங்கள கார்னர் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. இப்படிலாம் போட்டு ஆடலாமா, இப்படிலாம் போட்டு நீங்கள் பண்ணலாமா சார்? அதை வந்து பார்த்து ரசிக்கிறதுமே மோஸ்ட் ஆஃப் த ஆண்கள் தான், அதை வந்து விமர்சனம் பண்ணுறதுமே ஆண்களாக தான் சார் இருக்காங்க என்னை பொறுத்தவரை. ஃபெமினிசம்ன்ற வேர்டே ரொம்ப ஒரு மாதிரி கொச்சையாக பார்க்க ஆரம்பிச்சாச்சு சார். நீங்கள் ஒரு பேசிக் ரைட்ஸை பேச ஆரம்பிச்சிங்கன்னா கூடல நீ வந்து டாக்ஸிக் ஃபெமினிசம் பேசுகிற அப்படின்றது தான். ஃபெமினிசம் வந்து இது பெண்கள் சார்ந்த மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு மேல் இருக்காங்க அப்படின்னா
ஒரு மேல்குள்ளே கூட ஒரு ஆண்குள்ளே கூட ஒரு பெண்மை இருக்குன்னு தடவை சொன்னதுமே ஒரு ஃபெமினிசம் தான். ஏன் ஒரு ஆண் அழுகக்கூடாது, பெண் மட்டும் வெளியே அழுகலாம், ஒரு ஆண் ஏன் அழுகக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டதுமே ஒரு ஃபெமினிசம் தான். ஒரு இடத்துல வந்து ஏன் ஆண் மட்டும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு ஏன் அந்த கஷ்டம், ஈக்குவலாக ஃபினான்ஸை ஷேர் பண்ணுங்க, ஆண் நீ வேலைக்கு போ நானும் வேலைக்கு போகிறேன், குடும்பத்தை பார்த்துக்கிறோமா, வேலையை சரிசமமாக பகிர்ந்துக்கலாம், குக்கிங் வந்து பெண்களுக்கானது கிடையாது, அது வந்து ஒரு லைஃப் ஸ்கில் அப்படின்னு பேசுனது வந்து ஒரு ஃபெமினிசம் தான். ஸோ நம்ம அதை தப்பாக பார்த்து அதில் ஃபெமினிஸ்ட்னு சொல்கிறவங்கள வந்து நீ வந்து அதை ஒரு ட்ரெண்டிங்காக பேசுகிற அப்படி நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணிட முடியாது. சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா சார், இந்த ட்ரெண்டிங்காக பண்ணுறதுல ஒரு அக்கான்ற ஒரு கான்செப்ட் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு இருந்தது. அக்காவா? ஆமாம். அது என்னன்னா, எதை சமூக வலைதளத்தில் அதிகமாக பகிரப்பட வேண்டாமோ அதை வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. டெய்லர் அக்கான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, ஜிம் அக்கான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, இன்னும் நிறைய அக்காங்க இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இவங்க 2 பேரும் அதை பார்க்கும்போது. ஆனால் இதில் இதே மாதிரி ஒரு கல்ச்சர் வந்தது. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்காக ட்ரெண்டு, அந்த இது என்னோட உரிமைன்னு சொல்லி வந்த ட்ரெண்ட் ஆக ட்ரை பண்ணவங்களும் இருக்காங்க, ட்ரெண்ட் ஆனவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வியூஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீலாகில் ஒரு கப்புள்ஸ்லேயே விமென் டாமினண்ட்டாக இருக்க மாதிரி கண்டென்ட் போட்டால் அது கேஷுவலாக போட்டால் இன்னும் நிறைய வியூஸ் கிடைக்குது அப்படின்றது இருக்குது. ஆனால் இது எங்கே எல்லை மீறுதுன்னா, ஸ்டேஜில் ஒருத்தங்களை கூப்பிடும் போது எப்படி கூப்பிடணும்னு 2 பேருக்குமே ஒரு வரைமுறை இருக்குது. எந்த ஒரு பிரபலமும் வந்து அவங்களோட மனைவியை ஸ்டேஜில் கூப்பிடும் போது மரியாதை இல்லாமல் கூப்பிட்டு அதுவும் கண்டிக்க வேண்டியது தான். அதே மாதிரி ஒரு கப்புள் லாக் பண்ணும் போது கூட வியூஸ் அதிகமாக கிடைக்கணுன்றதுக்காக நான் என் வீட்டில் டாமினண்ட்டாக இருக்கேன்ற மாதிரி காட்டுறது, கணவர்களை வந்து சிறுமைப்படுத்தி காட்டுற மாதிரி வியூஸ்க்காக சிலது நடக்குது. நீங்கள் எதிர்க்கிற பெண்ணுரிமை எது சொல்லுங்கள்? அவங்க சொன்னாங்க திரைப்படத்தில் வந்து ஆக்ட்ரஸ் வந்து ட்ரெஸ் வந்து கவர்ச்சியாக போட்டு பண்ணுறாங்க, ஆண்கள் ரசிக்கிறாங்கன்றது. சரி, அது ஒரு வகையில் ஏற்றுக்கலான்னு கூட, அவங்க சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கலான்னு வைங்க. ஆனால் வந்து இன்னைக்கு இருக்கிறத வந்து துப்பட்டா, இங்கே இருக்க பெண்களில் வந்து துப்பட்டா போட்டு தன்னுடைய மார்பகங்களை மறைக்கிறது கூட மாட்டேன்றாங்க, அப்படியே வராங்க. இன்னைக்கு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிற சக ஆண்களோட வந்து அவங்க வந்து கவர்ச்சி, வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், முதல்ல சொல்ல போனால் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சியை தான் போட்டு வராங்க. அப்படி கவர்ச்சியாக போடும்போது அவங்களே வழிவகுக்கிறாங்க ஆண்களுக்கு. கவர்ச்சியாக ஒரு இதாக போட்டு மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது எந்த ஆண்கள் வந்து பார்க்காம இருப்பாங்க? இது எல்லாம் மீறுகிறது தானே சார். பெண்களுக்குன்னு வந்து ஒரு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஒரு கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அந்த பெண்கள் இருக்கணும், வாழணும், சமுதாயத்தில் வாழணும்னு ஒரு இருக்கு. இவங்க அதை மீறி, எல்லையை மீறி அவங்களே வழிவகுத்து பெண்கள் வந்து அந்த உடை அணிகிறதுலேருந்து சரி எல்லாமே வந்து அவங்களுக்கு இதாக படுறாங்க. அப்போ ஆண்களை குத்தம் சொல்லி என்ன பிரச்சனை இருக்கு? எங்கே வேலை பார்க்குறீங்க சார்? நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன், பிரைவேட் கம்பெனியில். என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் BE முடிச்சிருக்கேன். ஓகே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார், அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சார். அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் சார். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பெண்கள் இருக்காங்களா, ஆண்கள் மட்டும் வேலை செய்கிறாங்களா? பெண்களும் இருக்கிறாங்க சார். இங்கே இப்படி பேசிட்டு போகிறீங்கல்ல, இதுக்கப்புறம் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல உங்களை? நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பெண்கள் முகத்தை பார்த்து பேசுவீங்களா, மார்பை பார்த்து பேசுவீங்களா? இல்ல அப்படி சொல்லல சார், நான் கரெக்ட். என் கேள்விக்கு நீங்க முகத்தை பார்த்து பேசுவீங்களா, மார்பை பார்த்து பேசுவீங்களா? சார், முகத்தை பார்த்து தான் சார் பேசுவோம். ஆனா இன்னைக்கு இருக்க ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு பெண்ணுனா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. மார்பை பத்தி இங்க பேசிட்டு இருக்கீங்க. தேர் சாய்ஸ். அவங்க என்ன உடை போடணும், அவங்க எப்படி சாப்பிடணும், அவங்க எப்படி கல்யாணம் பண்ணணும், அவங்க சொத்துல உரிமை வாங்கணும் வேணாம், நீங்க யார் சார் முடிவு பண்றதுக்கு முதல்ல? சார் அப்படின்னு இல்ல சார், இப்போ சுதந்திரமா இது போடுறது வீட்டுக்குள்ள இருக்கு சார். அவங்க துப்பட்டா போடாதனால ஆண்கள் வந்து ஒரு இடத்துல தவறா பாக்குறாங்க அப்படின்னா நீங்க ஏன் சார் விலகி பாக்குது அந்த பக்கம் பார்த்து திரும்பி போல சார்? அவங்களுமே சார் நீங்க ஏன் சார் அந்த உங்ககிட்ட சாய்ஸ் இருக்குல்ல சார், நீங்க எங்க பார்க்கணும் சாய்ஸ் உங்ககிட்ட இருக்குல்ல சார்? இருக்கு சார், இருக்கு. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னா பெண்களுடைய ஆடைய, அவங்களுடைய அங்கங்களை, இதெல்லாம் உங்க மானத்தோடையும் வீட்டோட குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் இது அங்கதான் உரிமை பாதுகாக்கப்படுதுன்னு பெண்களை அடிமைப்படுத்த நினைக்கிறீங்க. இல்ல நான் பொதுவா அப்படி சொல்ல வரல சார். இப்போ சுதந்திரமா அவங்க சொன்னாங்க, சுதந்திரமா இருக்கலாம் தப்பு இல்ல, 4 செவத்துக்குள்ள வீட்டுக்குள்ள எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் சார். அதை வெளியில வரும்போது சார், வெளியில போகும்போது எப்படி போகணும் சார்? ஏன் ஒரு வெளியில ஆண் போகும்போது ஏன் சார் எப்படி போகணும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க சார்? ஆண்கள் அப்படி போறது இல்லையா சார்? இந்த இடத்துக்கு இந்த உடை தான் போடணும்னு ஒன்று இருக்குல்ல, அதை போட்டுட்டு வரலாம்லன்னு அவங்க சொன்னாங்க. ஒரு காது குத்து இருக்கு கோயிலுக்குள்ள, கல் குடிச்சிட்டு சரக்கு குடிச்சிட்டு ஆம்பளைங்க நல்லா ஜெட்டி தெரிய பின்னாடி படுத்திருக்காங்களா இல்லையா நீங்க சொல்லுங்க? கோயில்ல வந்து அந்த கோயில்ல ஒரு ஆண் அப்படி படுக்கிறான், அதை எதுவும் கேட்கறது கிடையாது. ஆனா துப்பட்டா போடாம சுடிதார் போட்டு கோயிலுக்குள்ள வந்துட்டா,
ஹாஃப் சாரி போட்டு வர வேண்டிய இடத்துல ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டு வந்துட்டான்னு அந்த பொண்ணை இத்தனை கேள்வி கேட்குறீங்க. இன்னொன்று, நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். இங்கே இருக்க ஆண்கள்லாம் பேண்ட் போட்டு வந்திருக்கீங்க, உங்கள் கால் ஷேப் அப்படியே தெரியுது. எனக்கு இன்னொரு சக பெண்ணுக்கு காம உணர்ச்சியா அது தூண்டுது. அதனால ஏதோ அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வழிவகுக்கும். இனிமே நீங்க எல்லாரும் வேஷ்டியே போட்டுட்டு வாங்கன்னு நான் சொன்னா யாராவது சொல்லியிருக்காங்களா? இன்னொன்னு பெருமையா வேற சொல்லியிருக்காங்க, நான்லாம் சட்டை போடாம சுத்துவோம். அது நீங்க பெருமையை படுத்துறது எங்கல? ஒரு பையன் சட்டை போடாம போட்டானா அவனை செக்ஷுவலா அபியூஸ் பண்ணக்கூடாது, ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு. ஆண்களுக்கு அந்த அறிவே கிடையாது. அதனால நாங்க சட்டை போட்டு நடப்போம், பப்ளிக்கா யூரின் போறத பெருமையா சொல்லிக்கிறாங்க. நாங்க போவோம், நீங்க போவீங்களான்னா ஏன் போல? ஒரு காமன் சென்ஸ் இருக்கு எங்களுக்கு. இங்க ஒரு ஆண் வெளியில போய் குடிக்கிறத பத்தி பேசல, ஒரு ஆண் வெளியில போய் ஸ்மோக் பண்றத பத்தி பேசல இல்லைங்களா? ஒரு ஆண் என்ன படிக்கணுங்கிறத பத்தி இங்க பேசல, ஒரு ஆண் எப்படியெல்லாம் தன்னை வாழ்க்கையை நிர்ணயிச்சுக்கணுங்கிறத பத்தி இங்க டிஸ்கஷனே வரல. ஏன்னா பிறக்கும் போதே ஒரு ஆணுக்கு இருக்கிற சுதந்திரம் அந்த பொண்ணுக்கு இல்லை. பிறப்பிலேயே பிறந்து குழந்தை கையில் நீங்கள் வாங்குறீங்களா, அப்போவே ஆணுக்கு ஒரு இடத்துல கையில் கொடுக்கும்போது நீங்கள் குழந்தைய கொடுப்பாங்க. பொம்பளை பிள்ளையாக இருந்தால் முதல்ல ஆடை போட்டு கையில் கொடுமா, தாயை தவிர அங்கே இருக்கிறவங்க கொடுக்கும்போது மூன்றாம் அவர் பார்க்கும்போது அதை தவறாக பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை செய்கிறோம்ல, அங்கேருந்தே ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது இருக்குது. இது கன்சர்ன். நான் திருப்பு நான் சொல்கிறேன், பாதுகாப்பு என்பது வேறு. அதை நம்ம தான் பார்க்கணும். நம்ம பிள்ளைக்கான பாதுகாப்பை நம்ம தான் பார்க்குறோம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா?